ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் தங்கச்சி பசங்களோட காது குத்து விலாக் தான் இது. ஸோ நான் வந்து திருவாரூரில் வந்து தங்கிட்டேன். அக்கா வீட்லேயே வந்து முதல் நாள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டேன். சர்ப்ரைஸ் விலாக் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அக்கா வீட்டிலேருந்து காலையில் 5:30 6 மணிக்கெல்லாம் கிளம்பணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் தூங்கிட்டோம். ஏன்னா 3 பொம்பளைங்க ஒரே வீட்டில் இருந்தோம். நான், எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் அண்ணி 3 பேரும் இருந்தோம். இவங்க கிளம்புவாங்க அவங்க கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் போட்டி போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதனால் கிளம்ப லேட் ஆகிடுச்சு. திருவாரூர் கிளைமேட் வந்து வெயில்லையும் சூப்பராக இருந்தது. என் வீட்டுக்கார் பனி பெய்யுதுப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காரோட விண்டோவெல்லாம் வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லோரும் கிளம்புனதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:30 போல் தான் கிளம்பணும். 5:30க்கு கிளம்பணும்னு நினச்சோம். லேட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட கெட்டப் பார்த்திங்கல்ல, தென்சிக்கும் சரி இனியாக்கும் சரி 2 பேருக்குமே காரில் தான் வந்து மேக்கப் பண்ணேன். ஏன்னா கிளம்புனதே லேட் ஆச்சுங்கிறதுனால நாங்கள் 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆன் த வேல மேக்கப் போட்டாச்சு. அது எங்கள் அண்ணன் பையன் சித்து, இது வந்து எங்கள் அக்கா பையன் ஹரிஷ். ஸோ பசங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டுக்கிட்டேன். அக்கா, அண்ணன், அண்ணி எல்லாம் வேறு வண்டியில் வந்தாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே மொட்டையே வந்து போட்டாச்சு. ஏன்னா நல்ல நேரத்துக்கு தானே வெயிட் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிச்சிட்டாங்க. அப்போ தான் மொட்டையை அடித்து வெளியில் வந்துட்டு இருந்தா பாப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போனாங்க. நான் வந்து உள்ள கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு சீர்வரிசையெல்லாம் பார்த்தேன். பாப்பாவோட கெட்டப் பார்த்திங்கல்ல, கனகாம்பரம்லாம் வந்து இப்போ தான் மேடம் ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் தம்பியை வந்து குளிப்பாட்டிட்டு வந்தா. தம்பி தான் ஒரே அழுக. பாப்பா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அழுகலை. ஆனால் தம்பி ரொம்ப அழுதான். அடுத்து 21 சீர்வரிசை தட்டு வந்து வச்சுருந்தோம். எனக்கு சரியாக இருக்குடின்னு என்ன சொன்னாங்க. நான் எந்தெந்த தட்டில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஃபேவரட்டான சீனி மிட்டாயும் வச்சுருந்தாங்க. இது எங்கள் ஊர் பக்கம் பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் எள்ளு, அரிசியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இந்த மாதிரியான காது குத்து விசேஷங்களுக்கு. அப்புறம் புது மாப்பிள்ளையும் இருந்தார். இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தங்கச்சிக்கு கொண்டு வந்தது. அதாவது தங்கச்சி பொண்ணுக்கு வந்து 1/2 பவுனில் கம்மலும், தம்பிக்கு பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமில் தோடும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தாங்க எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி ஒய்ஃபு. புது கல்யாண ஜோடிகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆன டைமில் விசேஷம்லாம் வந்தால் அதுவே வந்து ஒரு தனி வைபாக வந்து இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி எல்லோரும் வந்து ஒரு பக்கம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் சாரீ, அவங்க தான் வந்து எங்களோட அண்ணி, ஓகேவா, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு. இது வந்து தம்பி ஒய்ஃபு, ஓகேவா. ஸோ நாத்தனாருங்க கூட நாங்கள் வந்து நின்று ஒரு இமேஜை வந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரே கிண்டலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோம் அப்படின்னா செம்மையாக கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து இருக்கும். 1 நாள் 2 நாள் தான். இந்த மாதிரி வருஷத்தில் எங்கேயாவது போகும்போது ஜாலியாக ஒருத்தவங்கள மாற்றி ஒருத்தவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அதிகமாக எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை போட்டுட்டு புதுமண தம்பதிகளோட அடுத்து வந்துட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. என் தங்கச்சியை தான் கையில் பிடிக்கவே முடியல, ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தா. அடுத்து எங்கள் அண்ணன் வந்து சீர் கொடுக்கணும்ல, தாய் மாமா சீர், அதை வந்து கொடுத்தாங்க தங்கச்சிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என் தங்கச்சியோட சின்ன மாமனார் வீட்டில் இருந்து பிள்ளைங்களுக்கு சீர் கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து சமத்துங்க, எல்லாத்துக்கும் அமைதியாகவே வந்து இருந்தா. பாப்பா வந்து ரொம்ப சேட்டையே வந்து பண்ணலை. தம்பியை தான் சமாளிக்க முடியல எங்களால். அப்புறம் எல்லா இதுவும் ஆரம்பித்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா தாய் மாமாவுக்கு வந்து மாலை போடுறதுக்கு வந்து வந்தாங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரர், அதாவது எங்கள் சின்னத்தான் வந்து தம்பிக்கு வந்து மாலை போட்டு விட்டார். அப்புறம் சந்தனத்தில் போட்டு வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து குறுக்கு மாலை போடுவாங்க, ஓகேவா. அவங்க ஊர்லேயும் அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குறுக்கு மாலை போடுவாங்க. அதாவது 2 மாலையை வந்து ஒரு கையில் ஒன்றும் இன்னொரு கையில் ஒன்றும் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டாங்க. தம்பி மாலையே போட்டுக்கல, ஒரே கற்றுக்குதுன்னு கற்றுனான். ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, 2 வயசு தானே, அவனுக்கு ரொம்ப கோபம் வேற வரும். அதனால் போட்டுக்கவே மாட்டேன்னு ஒரே அழுக. அவனை தான் எங்களால் சமாளிக்கவே முடியல. ஆனால் சின்ன பிள்ளை, அதுவும் இல்லாமல் வெயில் வேறையா, பிள்ளையாலையும் வந்து சமாளிக்க முடியல. அடுத்து எல்லா இதுவும் முடிஞ்சு ஆலத்தி எடுத்தாச்சு. நான் காது குத்துனதை வந்து போடலை. அடுத்து எங்கள் அம்மா எனக்கு சீர் வந்து வச்சு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் போட்டாங்க. எதனால் அப்படின்னா பாப்பாவுக்கு காது குத்துனது வந்து 9 மாதத்துலேயே. அந்த டைம் வந்து இது லாக்டவுன் பீரியடில் இருந்தது. எங்கள் வீட்டில் எப்போதும் 1 வயசுக்குள்ளேயே குழந்தைக்கு வந்து காது குத்திடுவாங்க. அதனால் வந்து 9 மாதத்துலேயே வந்து நாங்கள் குத்திட்டோம். அப்போ அம்மாவாலேயும் யாராலையும் அங்கே வர முடியல. அதனால் பாப்பாவுக்கு செய்யும்போது, அதாவது தங்கச்சி பொண்ணுக்கு செய்யும்போது தென்சிக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு செயின் போட்டாங்க. மேடம் வந்து வெக்கத்தோடு வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு ஆலத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து போயாச்சு. இதில் எதுலேயுமே நான் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ யூடியூப் ஆரம்பித்தது எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியும் வீடியோவோடையே போகிற மாதிரியே இருக்குது. நான் அதில் இருக்கவே மாட்டேங்கிறேன் பாதி டைமு. நான் இருக்கிற வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் அக்கா பையன் தான் வந்து எடுத்தான் வீடியோவே. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து என் தங்கச்சி ஹஸ்பண்டோட அண்ணா, அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈகராக என்னோடய வீடியோக்காகலாம் வந்து வெயிட் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் நான் உங்களை விலாகில் பார்த்துருக்கேன், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65 பின்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, மட்டன் பிரியாணி. யாசர் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தான் வந்து பிரியாணி பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. என் தங்கச்சி வந்து கும்பகோணம் துக்காச்சியில் வந்து இருக்கா. அங்கே பிரியாணி எல்லாமே செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா ரம்ஜான் அன்றைக்கி நான் போய் அங்கே பிரியாணி வேறு சாப்பிட்டால, சூப்பராக இருந்தது. அதுபோல் இவங்களோட சாலடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் ஆனியன் ரைத்தா போடுவாங்க. ஆனியன் ரைத்தாவில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்டது அதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கும்பகோணம் சர்க்கிளில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து இவங்ககிட்ட வந்து பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வீடியோக்காக சொல்லலைங்க, நான் எப்போதுமே வந்து ட்ரூவாக தான் ரிவ்யூ கொடுப்பேன். அது உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மட்டன் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலான்னு ஃபீல் இருந்தது. மற்றபடி பிரியாணி டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் தாளிச்சா வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி போல் போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 6:30க்கு தான் கிளம்பணும். ஒரு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து 10:30 ஆச்சு. மதுரைக்கு ரீச் ஆக 10:30 ஆகிடுச்சு. அப்புறம் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.